Hi friends, welcome to my channel Paithra's Tips and Tricks. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி கொண்டு வந்திருக்கேன். ஸ்வீட் ரெசிபி அப்பம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தறலாம். 1 கப் ரவை, 1 கப் அரிசி, 1.25 கப் வெல்லம், அப்புறம் தேவையான அளவு எண்ணெய். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல நம்ம அரிசியை 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே க்ளீன் பண்ணிட்டு நம்ம ஊற வச்சிடலாம். அடுத்தது 1 கப் அளவுக்கு ரவையை நம்ம அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கலாம். இது கூட ஒரு 1.25 கப் அளவுக்கு வெல்லத்தை எடுத்துக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, அரிசியை நம்ம கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சிக்க போகிறோம். அடுத்தது அது கூடயே ரவையை போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ரெண்டுமே நல்லா நைஸாக அரைஞ்சதுக்கப்புறமேட்டு நம்ம அதில் வெல்லத்தை நம்ம ஆட் பண்ண போகிறோம். நம்ம இதில் வெல்லம் ஆட் பண்ணுறதுனால தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணாவே போதும், நம்மளோட பேட்டர் சூப்பராக வரும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இப்படி பேட்டர் கிடச்சிருக்கு. இப்போ இந்த பேட்டரை நம்ம ஒரு மணி நேரத்துக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுறலாம். இப்போ பாருங்கள், 1 மணி நேரம் நம்ம மாவு நல்லா ஊறிடுச்சு. நம்ம பேட்டர் பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போது நம்ம எண்ணெய் நல்லா காய வச்சிடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சதும் நம்ம ஒரு கரண்டி மாவை நம்ம ஊற்றி நம்ம 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்ததும் நம்ம இதை இன்னொரு கரண்டி வச்சு நம்ம இதை இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்குள்ளார இருக்கிற எண்ணெய் எல்லாம் நம்மளுக்கு வெளியில் வந்துடும். பாருங்கள், இது மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். அப்போ தான் உள்ளார இருக்கிற எண்ணெய் எல்லாமே நம்மளுக்கு வெளியில் வந்துடும். இப்போ இதை செய்யும்போது நம்மளுக்கு அடுப்பு மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும், ஹை ஹீட்டில் வச்சிடக்கூடாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அப்பம் ரெடி ஆயிருச்சு. இதை நாங்கள் அமாவாசை அன்னைக்கு சாமிக்கு படைக்கிறதுக்காக செய்வோம். அதுவும் இல்லாமல் ஆர்டினரி டேஸில் ஸ்நாக்ஸாக நம்ம செஞ்சு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸில் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அடுத்த நாள் எடுத்து வச்சு கூட சாப்பிட்லாம், அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். Now it's ready to eat. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.